ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே நோஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் சரவண பவன் ஸ்டைலில் சாம்பார் சாதம் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு தண்ணிலாம் இல்லாமல் அரிசி மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே எந்த கப்பில் அளந்தீங்களோ அந்த கப்பில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு பருப்பு மட்டும் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறும்பருப்பு, அதாவது பைத்தம்பருப்பு இருக்கும் பார்த்திங்களா, மூங் தால், அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரை மணி நேரம் ஊற வச்சு அதையுமே தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 பெரிய சைஸ் கேரட், இது கூடவே 10 பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் சின்ன சைஸ் கத்திரிக்காய்ன்றதுனால 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். பெரிய கத்திரிக்காவாக இருந்தால் 2 கத்திரிக்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், அரை கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 1.5 கப். அதுக்கு நம்ம பொதுவாக 3 கப் வைப்போம். இன்றைக்கி நான் 4 கப் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்த உடனே ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கரெக்டாக டைம் பார்த்து வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை மசிச்சா மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவும் மசிச்சிட வேண்டாம், கொஞ்சமாக காய்கறிகள் மசியாமல் இருக்கட்டும். சாதமும் அதே மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டால் போதும். இப்போ இதில் பெரிய நெல்லிக்காய் அளவுள்ள புளியை ஊற வச்சு அதோட புளிக்கரைசல் தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் பருப்பு வேக வைக்கும்போதே பக்கத்து ஸ்டவ்வில் ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தேன். அந்த முருங்கைக்காவை தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. லோ ஃப்ளேமில் இப்போ இதை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ இது கொதிச்சிட்ருக்கிற டைமில் பக்கத்து ஸ்டவ்வில் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு அதில் அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்ததுமே நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 3 காய்ந்த மிளகாய் கில்லாமல் காம்பு மட்டும் எடுத்துட்டு அந்த காய்ந்த மிளகாயை கில்லாமல் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் சாதம் நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா குழம்பு மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாய்த்தூள் இந்த எண்ணெயில் படுற அளவுக்கு நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை எண்ணெயில் மிக்ஸ் ஆகலைன்னா குழம்பு மிளகாய்த்தூள் ஸ்மெல் சாதத்தில் அப்படியே இருக்கும். எண்ணெயில் நல்லா மிளகாய்த்தூள்லாம் மிக்ஸ் ஆகிட்ட பிறகு அந்த தாளிப்பை இந்த சாம்பார் சாதத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக இதோட முக்கியமாக ஒரு பொருள் சேர்க்கணும். அது என்னென்னா நெய் தான். நெய் ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க வேணாம், ஜஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்து இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எந்த பொடியும் அரைக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாம்பார் பொடி பயன்படுத்தினாலே போதும். ஆனால் கடைசியாக இந்த மாதிரி தாளிப்பும் நெய்யும் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டித்தன்மை வேணும்னா 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் சாதம் தளர வேணும்னா 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். நம்மளோட ஹோட்டல் சரவண பவன் ஸ்டைல் சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இந்த மாதிரி பாட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு கல்யாண பந்தியில் வைப்பாங்க. அப்படி இல்லாட்டி நம்ம வாங்கவும் செய்வோம். அப்படி நம்ம வாங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த பாட்டிலில் தூக்கி போட்டுருவோம். இனிமேல் அப்படி தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் ரீயூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த பாட்டிலோட மேல் பகுதியில் இந்த அளவுக்கு, அதாவது ஒரு 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு கத்தியால் கீறிக்கோங்க. கத்தியால் கீறிட்ட பிறகு அதை கத்திரிக்கோல் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு நமக்கு கிடைக்கும். அடுத்து கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. அதுக்கு உள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒயிட் கிளாத்தை வந்து மடிச்சுட்டு உள்ளே வச்சு இந்த மாதிரி முடிச்சு மாதிரி, அதாவது மூட்டை மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலோட மேல் பகுதியில் இந்த மூட்டையை வந்து விட்டு மேலே இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய துணியை வந்து மேலே இழுத்து பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த பாட்டில் கடியில் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு துணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அழுத்துனா கூட 1/2 இன்ச் அளவுக்கு தான் கம்மியாகணும். இப்போ மேலே இருக்கக்கூடிய துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ லைட்டாக இருக்கக்கூடிய இந்த துணியை மடித்து விட்டு இந்த பாட்டிலோட மூடியை வச்சு டைட்டாக மூடிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ மீதமுள்ள பாட்டிலில் அதே மாதிரி கீழ்ப்பகுதியில் 2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம கத்தியால் கீறி சிசரை வச்சு பயன்படுத்தி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி மூடி வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போவே உங்களுக்கு நிறைய பேருக்கு இது எதுக்காகன்ட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பாட்டிலில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்க போகிறோம். மேல் பகுதியில் இருக்கக்கூடிய துணியை வந்து இந்த எண்ணெயில் டிப் பண்ணி தோசைக்கல்லில் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு பயன்படுத்திக்க போகிறோம். இதுக்கு வந்து தனியாக கட்டெல்லாம் வச்சுருப்பாங்க, கடைகளில் விற்கும். அதில் இருக்கக்கூடிய துணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள்லேயே பிரிஞ்சு வந்துடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கும்போது துணியும் பிரிஞ்சு வராது, நமக்கு யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இந்த பாட்டிலில் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கும்போது நமக்கு பாட்டில் வந்து அழுக்காயிடுச்சுன்னா ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த துணியும் வந்து அழுக்காயிடுச்சுன்னா ஒன்று தூக்கி போட்டுடலாம், இல்லாட்டி இந்த துணியை கூட நம்ம வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் தீர்ந்துடுச்சுன்னா தேவையான அளவுக்கு எண்ணெயும் அப்பப்போ ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் டிப் பண்ண இந்த பாட்டிலோட மேல் பகுதியை இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லில் தேய்ச்சி விட்டுக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பிளாஸ்டிக் வந்து தோசைக்கல்லில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவுமே பிளாஸ்டிக் கீழே ஒரு 1/2 இன்ச்சு அளவாச்சு துணி வந்து கீழே இருக்கணும். நம்ம ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் தான் தேய்ப்போம். அதுக்குள்ளே சூடு ஏறி பிளாஸ்டிக் பாட்டில் வந்து கண்டிப்பாக மெல்ட்டே ஆகாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையுமே நம்ம தோசை ஊற்றும் போதோ இல்லாட்டி சப்பாத்தி சுடும்போது கூட நம்ம இந்த துணியை வச்சு நம்ம எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு பொதுவாக வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் தோசைக்கல் மேலே தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செய்து வச்சுக்கும்போது உங்களுக்கு தோசை சுடுற கஷ்டமே தெரியாது. ஈஸியாக நம்ம வந்து எண்ணெயை தேய்ச்சிட்டு அடுத்தடுத்த தோசையை ஈஸியாக சுட்டு முடிச்சிடலாம். தோசைக்கல்லையும் எண்ணெய் பிசுக்கு எப்போவுமே இருக்கிறதுனால தோசையும் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். எப்போவுமே இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா டஸ்ட்டு படாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூச்சிலாம் வந்து உட்காராமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கை பஜ்ஜி எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது கூடவே 25 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் வந்து விஸ்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கையில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ரேஷியோ கஷ்டமாக இருந்ததுன்னா, அதாவது 25 கிராம் எவ்வளோன்ட்டுலாம் அரிசி மாவு உங்களால் அளக்க முடியாமல் இருந்ததுன்னா, நீங்கள் வந்துட்டு டேபிள் ஸ்பூனோ இல்லாட்டி டீஸ்பூனோ பயன்படுத்திக்கோங்க. 10 முறை வந்து நீங்கள் கடலை மாவு சேர்த்திங்கன்னா 1 முறை வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா 10 டேபிள் ஸ்பூன் நீங்கள் கடலை மாவு சேர்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா, அதாவது ஆப்ப சோடா இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறேன். பஜ்ஜி மாவுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக மாவு கரைச்சிட்ட பிறகு அந்த மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து இந்த அளவுக்கு கனமாக இருக்கிற அளவுக்கு நான் சீவி ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு
பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடுமே திருப்பி போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு வாழைக்காய் பஜ்ஜி வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்குவத்தில் மாவு கரைக்கும் போது பஜ்ஜி போடும்போது எக்ஸ்ட்ரா மாவு எதுவுமே எண்ணெயில் சிந்தவே சிந்தாது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக மாவு கரைச்சிருக்கீங்கன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா எண்ணெயும் வந்து பஜ்ஜி குடிக்காது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதே சமயம் ஒரு 2 பஜ்ஜி சாப்பிட்டாலே போதும், ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு. கண்டிப்பாக அடுத்த முறை வாழைக்காய் பஜ்ஜி செய்திங்கன்னா இந்த மாதிரி செய்து பாருங்கள். ரோட்டுக்கடை பால் கடம்பு எப்படி வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு வீடியோ பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா திருவிழாக்களில் கூட கிடைக்கும். இதை செய்யறதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்காத பால் வந்து காய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி பொங்கி வந்ததும் நல்லா அதை கலந்து விட்டுட்டு இதோட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களோட விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் வந்து சர்க்கரை கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிட்ட பிறகு இதோட 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த பால் பவுடர் இந்த பாலில் நல்லா கரைந்து வர அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதுவுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிறேன். 2 நிமிஷம் கழித்து இதோட 5 கிராம் அளவுக்கு அகரகர் சேர்த்துக்கிறேன். அகரகர் பார்த்திங்கன்னா சைனா கிராஸ்ன்ட்டும் சொல்லுவாங்க, தமிழில் கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இப்போ கிடைக்குது. இப்போ இதை 50 கிராம் அளவுக்கு இந்த பாலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் பால் கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறேன். இப்போ இந்த அகரகர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் அகரகருக்கு பதிலாக ஜெலட்டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அகரகர் ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எசன்ஸ்க்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது சூடாக இருக்கும்போதே நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 4 கிளாஸில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கிளாஸ் இல்லாமல் ஒரு சமமாக இருக்கக்கூடிய தட்டுலேயோ இல்லாட்டி பவுல்லையோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு ஆறிட்ட பிறகு ஃப்ரீசரில் வந்து 1லேருந்து 2 மணி நேரம் வச்சு நீங்கள் எடுத்துடலாம். இப்போ 2 மணி நேரம் நான் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். இதை நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு ஓரங்களில் கீறி விட்டால் போதும். இது பார்த்திங்கன்னா கிளாஸ்லேருந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து கவிழ்த்து விட்டால் ஈஸியாக நமக்கு வெளியே வந்துடும். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு கிளாஸில் இருந்தோம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுற பாருங்கள். அவ்வளோதான். ரோட்டு கடையில் திருவிழாக்கள்லாம் கிடைக்கக்கூடிய பால் கடம்பு ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செய்திடலாம். இந்த முறைப்படி செய்திங்கன்னா டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எசன்ஸ்க்கு பதிலாக ஏலக்காய் தூள் சேர்க்கும்போது இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நல்லா சாஃப்டாகவும் கெட்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பூரிக்கெலாம் வந்துட்டு மாவு உருட்டும் போது எப்படி ரவுண்ட் ஷேப்பில் ஈஸியாக உருட்டலாம் அப்படின்ற டிப் தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு எப்படி நம்ம மாவு பிசைவோமோ அந்த மாதிரி நார்மலாக மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிட்ட பிறகு இதை நமக்கு வேண்டிய சைஸில் பிரித்து வச்சுக்கோங்க. அடுத்து இதை மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டுறேன் பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் சப்பாத்தியோ பூரியோ மாவு வந்து நீங்கள் தேய்க்கும்போது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக அழகாக விரிசல்லாம் இல்லாமல் கிடைக்கும். அதே சமயம் இந்த மெத்தடில் நம்ம மாவு உருட்டும் போது நம்ம அடிக்கடி திருப்பி போடணுன்ற அவசியம் இல்லை. மாவு கட்டையோட ஓரப்பகுதிக்கு போயிடுச்சுன்னா மட்டும் நீங்கள் மிடில் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் இதே மெத்தடில் உருட்டிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய டஸ்ட்டு பண்ண மாவு வந்துட்டு நீங்கள் கையால் தட்டினாலே அது வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ இன்னொரு சப்பாத்தி மாவு உருட்டி காட்டுறேன் பாருங்கள். இது எப்படி உருட்டணுன்னா உங்களோட வலது பக்க கையை வந்து அழுத்தம் கொடுக்கணும். இடது பக்க கையை வந்து நீங்கள் அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக கட்டையை மேலே
தூக்குனா மாதிரி நீங்கள் உருட்டினீங்கன்னா உங்களுக்கு மாவும் வந்து சுற்றிட்டே வரும், அதே சமயம் நமக்கு ரவுண்ட் ஷேப்பும் கிடைக்கும். இப்போ ஓரமாக போயிடுச்சு, அதனால் நம்ம இந்த மாவை வந்து மிடில் வச்சுட்டு திருப்பவும் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். மற்றபடி இந்த மாவை வந்து திருப்பி போட்டு தேய்க்கணுன்ட்டோ இல்லாட்டி அடிக்கடி எடுத்து விட்டு தேய்க்கணுன்ட்டோ அவசியம் இல்லை. ரைட் சைடு ஹேண்டை வந்து அழுத்தம் கொடுக்கணும், லெஃப்ட் சைடு ஹேண்டை லைட்டாக தூக்கி வச்ச மாதிரி உருட்டினா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் சப்பாத்தி மாவு கிடச்சிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரவுண்டாக கிடச்சிருக்குன்ட்டு. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகிட்ட பிறகு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்ட உடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையுமே நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. அடுத்து இதோட 100 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம்லேருந்து நமக்கு தண்ணி வந்து வரும், அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இந்த மஷ்ரூம் கூட பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மஷ்ரூம்லேருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, மஷ்ரூம்லேருந்து தண்ணிலாம் நல்லா வந்துடுச்சு. இப்போ அடுத்து இதோட 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். கொதி வரும்போது இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர், இதில் ஏதாச்சும் ஒரு மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிட்டோன்னா மாவோட பச்சை வாடை வந்து இருக்காது. இப்போ 5 நிமிஷம் கழித்து இதில் இருக்கக்கூடிய மஷ்ரூம்லேருந்து கொஞ்சமாக நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு அந்த மிக்ஸி ஜாரில் பாலோட ஆடை இருக்குல்ல அதையுமே கொஞ்சம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பால் ஆடைக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையுமே இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி இன்னுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து ஃபைனலாக இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட க்ரீமியான டேஸ்டியான மஷ்ரூம் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.